டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 95 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திரு ஆர் கௌதம், திரு பி கோவில் சிங், செல்வி எம் பிரியா, செல்வி எம் பிரேமி. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 95 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். தேர்வு செய்யப்பட்ட 95 நபர்களும் நேரில் வருகை புரிந்து அந்த பணி ஆணையையும் முதலமைச்சர் கரங்களால் பெற்றனர். குறிப்பாக தமிழக அரசு பணியில காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வுகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் சமீபத்தில் நடைபெற்ற தேர்வு மூலம் 95 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த 95 நபர்களுக்குத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் பணி நியமன ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதே போல தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் டிஎன்பிஎஸ்சி துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். ஏற்கனவே தமிழ்நாடு அரசுல காலி பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் என்பது தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் இன்னும் 18 மாதங்களில் 75,000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முதலமைச்சர் இன்று பேரவையில் அறிவித்திருந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்ட 95 நபர்களுக்கு முதலமைச்சர் இன்று பணி நியமன ஆணையை நேரில் வழங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.